முக்கிய செய்திகள். தமிழக எம்பிக்களை விமர்சித்த தர்மேந்திர பிரதானுக்கு வலுக்கும் கண்டனம். தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்குமாறு தலைவர்கள் வலியுறுத்தல். வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம். சட்டப்பேரவை தேர்தல்கள் நியாயமாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய ராகுல் காந்தி வலியுறுத்தல். தமிழக அரசு பணியில் பணிபுரிய தமிழ் அவசியம். உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வணக்கம். வணக்கம். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் என விமர்சித்த மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு கல்வி நிதியை ஒதுக்க முடியும் என மத்திய அரசு நிபந்தனை விதித்திருப்பது குறித்து மக்களவையில் நேற்று திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்து பேசிய திரு தர்மேந்திர பிரதான் தமிழக எம்பிக்கள் நாகரிகம் தெரியாதவர்கள் என விமர்சித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்பிக்கள் அமைச்சரவையை தவறாக வழிநடத்துவதாக கூறினர். திரு தர்மேந்திர பிரதான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துள்ளார். மன்னர் என்று தன்னை நினைத்துக் கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களை மத்திய அமைச்சர் அவமானப்படுத்துவதாக கண்டனம் தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், பிரதமர் திரு மோடி இதனை ஏற்கிறாரா என வினவியுள்ளார். இதனிடையே திரு தர்மேந்திர பிரதானை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அவரது உருவபொம்மையை எரித்து திமுகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னையில் மட்டும் 32 இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் மாநிலம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் உலகின் மிக மூத்த தொல்குடி நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்களான தமிழர்களை நாகரிகம் இல்லாதவர்கள் என்று தரம் தாழ்ந்து நாடாளுமன்றத்திலேயே திரு தர்மேந்திர பிரதான் எரிச்சலை கக்கியிருப்பதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இருந்து ஆள்வதால் ஏதோ அவர் நமக்கு மேல் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டின் மொழியோடும் கல்வியோடும் உரிமையோடும் விளையாடுவது நீரு பூத்த நெருப்பை விசிறி விடுவதற்கு சமம் என்று எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு சுயமரியாதை மண் என குறிப்பிட்டுள்ள திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, தமிழ்நாட்டு மக்களையும் மாணவர்களையும் அரசையும் இழிவுபடுத்தும் பாஜகவின் ஆணவ போக்குக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் உரிய பதிலை தருவார்கள் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை மறுப்பது மட்டுமல்லாமல் ஆணவமாக பேசுவதா என திரு தர்மேந்திர பிரதானுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளை நாகரிகமற்றவர்கள் என்று பேசியதற்கு தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்பதுடன் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் குறித்து மக்களவையில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் நேற்று பூஜ்ய நேரத்தில் இது தொடர்பாக பேசிய அவர், வாக்காளர் பட்டியல்களை அரசாங்கம் உருவாக்குவதில்லை என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் இந்த விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று கோருவதாக கூறினார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றன என்று சுட்டிக்காட்டிய திரு ராகுல் காந்தி, மகாராஷ்டிரா உட்பட ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிர்க்கட்சிகள் ஒரே குரலில் வாக்காளர் பட்டியல் தொடர்பான கேள்விகளை எழுப்பியுள்ளன என்று கூறினார். பின்னர் தமது சகோதரி திருமதி பிரியங்கா காந்தியுடன் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்த திரு ராகுல் காந்தி, இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்கள் நியாயமாக நடைபெறுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு சௌகதா ராய், வாக்காளர் பட்டியலில் சில குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது என கூறினார். மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி முர்ஷிதாபாத் மற்றும் பர்த்வான் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஹரியானாவிலும் ஒரே மாதிரியான தேர்தல் புகைப்பட அடையாள அட்டை எண்களை கொண்ட வாக்காளர்கள் இருப்பதாக கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார். வாக்காளர் பட்டியல்கள் குறித்த கவலைகளை வெளிப்படுத்த புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை தேர்தல் ஆணையரை திரிணாமுல் காங்கிரஸ் பிரதிநிதிகள் குழு சந்தித்ததாக தெரிவித்த திரு சௌகதா ராய், மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்களுக்கு முன்னதாக வாக்காளர் பட்டியல்களை முழுமையாக திருத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மகாராஷ்டிராவில் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் அதிகரித்தது தொடர்பாக அப்போதே சுட்டிக்காட்டப்பட்டது, ஹரியானாவிலும் இது சுட்டிக்காட்டப்பட்டது என்று கூறிய அவர், இந்த ஆண்டு தேர்தல்கள் நடைபெறவுள்ள மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் வாக்காளர் பட்டியலை மாற்ற முயற்சி நடப்பதாக சாடினார். மொத்த வாக்காளர் பட்டியல்களையும் முழுமையாக திருத்த வேண்டும் என்ற திரு சௌகதா ராய், பட்டியல்களில் ஏன் சில தவறுகள் நடந்தன என்பதற்கு தேர்தல் ஆணையம் நாட்டுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று கூறினார். தமிழ் தெரியாமல் தமிழ்நாட்டு அரசு பணியில் எப்படி வேலை செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம்,
தமிழகத்தில் அரசு பணிகளில் சேர தமிழில் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. தேனியைச் சேர்ந்த ஜெயக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தான் தேனி மின்வாரிய அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்ததாகவும் பணியில் சேர்ந்த 2 ஆண்டுகளில் தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாததால் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது டிஎன்பிஎஸ்சி நடத்திய மொழித் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதால் தம்மை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். மனுவை விசாரித்த தனி நீதிபதி ஜெயக்குமாரை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து மின்வாரியம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திருமதி பூர்ணிமா அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரின் தந்தை கப்பற்படையில் பணிபுரிந்தவர் இடமாறுதல் காரணமாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்ததால் தமிழ் கற்கவில்லை என்றும் தற்போது தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார், எனவே பணியில் சேர்க்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், தமிழகத்தில் அரசு பணியில் சேர தமிழ் மொழி பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். தமிழகத்தில் அரசு பணியாளர்களுக்கு தமிழ் தெரியாது என்றால் என்ன செய்வது? அவரால் எப்படி அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று வினவினர். தமிழகத்தில் மட்டுமல்ல, எந்த மாநிலத்திலும் அரசு பணியில் இருப்பவர்கள் அந்த மாநில மொழி தெரிந்திருக்க வேண்டும். தெரியாவிட்டால் குறிப்பிட்ட கால அளவிற்குள் மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் மொழித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறினர். ஒரு மாநிலத்தின் அலுவல் மொழி தெரியாமல் அரசு பணிக்கு ஆசைப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இறுதி விசாரணையை ஒத்திவைத்தனர். பீகாரில் நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் 2 பேரை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர். தலைநகர் பாட்னாவில் நேற்று பட்டப்பகலில் அரங்கேறிய இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரா நகரில் உள்ள தனியார் நிறுவன நகைக்கடையில் காலை 10:30 மணிக்கு துப்பாக்கி முனையில் இந்த துணிகர கொள்ளை நடந்துள்ளது. 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் திடீரென துப்பாக்கிகளுடன் நகைக்கடைக்குள் புகுந்து நகைகளை கொள்ளையடித்தனர். இது அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. கொள்ளையர்கள் துப்பாக்கியால் தாக்கியதில் நகைக்கடை ஊழியர்கள் 2 பேர் காயமடைந்தனர். நகைகளை திருடிவிட்டு அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடினர். அவர்களை போலீசார் விரட்டிச் சென்றபோது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் 2 கொள்ளையர்கள் காயமடைந்தனர். இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த நகைகள் மீட்கப்பட்டன. மேலும் அவர்களிடம் இருந்த 2 துப்பாக்கி, 10 தோட்டாக்கள், இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தப்பியோடிய 4 கொள்ளையர்களை தனிப்படை அமைத்து போஜ்பூர் போலீசார் தேடி வருகின்றனர். இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்கள் 13 பேருக்கு 3.25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. கடந்த ஜனவரி 28ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செந்தமிழ் என்ற மீனவரை துப்பாக்கியால் சுட்டு 13 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. மீனவர்கள் மத்தியில் இது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக 10 நாட்களாக காரைக்கால் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டம், கருப்பு கொடி போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் என பல கட்ட போராட்டத்தை நடத்திய காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் தங்களுடைய குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை ஒப்படைக்கப் போவதாகவும் அறிவித்தனர். இந்நிலையில் சிறை காவல் முடிந்து நேற்று இலங்கை மல்லகம் நீதிமன்றத்தில் 13 மீனவர்களும் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய நீதிபதி இலங்கை மதிப்பில் 3.25 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் விடுதலை செய்வதாக உத்தரவிட்டுள்ளார். பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பொள்ளாச்சி நகராட்சி கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். தென்னை விவசாயமும் மதிப்பு கூட்டப்பட்ட தென்னை சார்பு பொருட்கள் அதிக அளவில் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றுக்காக தினமும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கானோர் கோவை மாவட்டத்துக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழனி, ஒட்டன்சத்திரம், உடுமலை, மடத்துக்குளம் தொகுதிகளை உள்ளடக்கிய பழனி நகராட்சியை தலைமையிடமாக கொண்ட மாவட்ட கருத்து கேட்பு கடிதம் வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பொள்ளாச்சி பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியை விட்டுவிட்டு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் உருவாக்கப்படும் என்ற செய்தி மக்களிடையே ஒரு ஏமாற்றத்தையும் எதிர்ப்பையும் உருவாக்கி இருக்கின்றது. உடுமலை, மடத்துக்குளம், வால்பாறை, பொள்ளாச்சி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பொள்ளாச்சி மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிடத்தில் வைத்திருக்கிறோம்.
மேலும் பொள்ளாச்சியை மாவட்டமாக அறிவிக்க கோரி கையெழுத்து இயக்கம் ஒன்றும் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையென்றால் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பூண்டு விலை சரிந்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை கோயம்பேடு மொத்த விலை காய்கறி சந்தையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பூண்டு 1 கிலோ 100 ரூபாய்க்கும் கீழே வந்துள்ளது. பூண்டு விலை இதுவரை இல்லாத அளவில் அதிகரித்து கிலோ 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இதனால் குடும்ப தலைவிகள் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் ஜனவரி மாதத்திலிருந்து பூண்டு வரத்து அதிகரித்து அதன் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. மேலும் குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவிலிருந்தும் பூண்டு விளைச்சல் அதிகரித்து வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இதனால் முதல் தர வெள்ளை பூண்டு விலை கிலோ 90 ரூபாயாகவும், 2ஆம் ரகம் 80 ரூபாய்க்கும், 3வது தர பூண்டு கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விலையில் 100 ரூபாய் விற்பனையாகிறது. 3 மாதங்களுக்கு இதே விலை நீடிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ரேட்டு வந்து பிப்ரவரி மாதம் 250 300 வரைக்கும் போயிடுச்சு. இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரேட்டு வந்து கம்மியாயிடுச்சு. 4A வந்து இன்றைக்கி ரேட்டு 95, 3A வந்து 85, AA வந்து 75, சிங்கிள் A வந்து 55. அதனால் ரேட்டு வந்து இன்னும் வந்து இப்போ ஏறத்துனால அப்படி இருக்குது. ஒரு ட்ரை வந்துடுச்சுன்னா ஸ்டடி ஆகிடும் மார்க்கெட்டு. அதேபோல் சுமார் 3000 ஹெக்டேர் பரப்பளவில் வெள்ளைப்பூண்டு சாகுபடி செய்யப்படும் நீலகிரி மாவட்டத்திலும் விளைச்சல் குறைந்து 1 கிலோ பூண்டு 500 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் காலையில் பனிப்பொழிவும் பகலில் வெயிலும் வாட்டி வதைத்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலையில் லேசான பனிப்பொழிவு நிலவியது. ஈரோடு மற்றும் மதுரையில் நேற்று 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. இதற்கிடையே பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் நாகையில் இன்று காலையிலிருந்து சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் என விமர்சித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் தெரியாமல் தமிழ்நாட்டு அரசு பணியில் எப்படி வேலை செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் அரசு பணிகளில் சேர தமிழில் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. கனடா பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அந்நாடு அமெரிக்க மாகாணங்களுக்கு வழங்கப்படும் மின்சாரம் நிறுத்தப்படும் என்று எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.